வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அதை தான் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்குறோம். ஏன்னா அதில் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூ என்னும் சொல்லின் பொருளை கண்டறி. பூமி, நூல், மிகுதி, மேலிடம். ஆன்சர் ஏ பூமி. நான் நோட் பண்ணியிருக்கேன் ஆன்சர்ஸு. பட் இருந்தாலும் நம்ம 4 ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும். வேறு ஆப்ஷனை நம்ம போட்டுருவோம். அதை அந்த கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் 4 ஆப்ஷனையும் சொல்லி நம்ம ஆன்சர் எடுக்கிறோம். ஆசிரியர் என்னும் சொல் குறிக்காத பொருள். ஆசிரியர், குறவர், தண்டலை, தேசிகர். இங்கே குறிக்காத பொருள் அப்படின்னாக்கா ஆசிரியருக்கு மீனிங் இல்லாத பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அதான் தண்டலை. அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்களை கண்டறிக. பெண்மயில், அன்னம், கவின், வனப்பு, பறவையின் மூக்கு, பச்சை கிளி, சோலை, அருவி. ஆன்சர் கவின், வனப்பு. அடுத்து சரியான இணையை கண்டறிக. அலைனா தயிர், பிசை, பிசை கலை, அலை அலை, அலைனா கூவி, அடை. ஆன்சர் ஏதான் கரெக்ட். அலை அப்படின்னா தயிர், பிசை. அடுத்து திணை என்னும் சொல்லின் இரு பொருட்களில் சரியான இணையை கண்டறிக. தானியம் நிலம், வலிமை நிலம், ஒழுக்கம் நிலம், ஒழுக்கம் தீமை. ஆன்சர் ஒழுக்கம் நிலம். சி தான் கரெக்டு. அணி என்னும் சொல் தரும் பல பொருட்களை தேர்க. அணிகலன், அழகு, வரிசை, அணிதல், சிரிப்பு, நகை, மகிழ்ச்சி, துன்பம், வரிசை, அழகு, சிரிப்பு, அழுகை, அழகு, சிரிப்பு, வரிசை, இன்பம். அணி அப்படின்னா ஆன்சர் ஏ தான் சொல்லியிருக்காங்க. அணிதல், அணிகலன் சொல்லுவாங்க அணினா. அடுத்து அழகு, அணினாலே அழகு அப்படின்ற மீனிங் இருக்குது. அடுத்து வரிசை, அணியாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வரிசை. அடுத்து அணிதல். ஸோ இது எல்லாமே அணின்ற பொருள் தரும் சொற்கள். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கூலம், கால், முத்து, முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன? இளம் பயிர் வகை, மணி வகை, காய் வகை, குலை வகை. ஆன்சர் பி மணி வகை. அடுத்த கொஸ்டின். அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. மலர்ந்தன, கூம்பின, வளர்ந்த, வாடின. ஆன்சர் மலர்ந்தன. ஏ தான் கரெக்ட். அடுத்து தொளி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன? காய்களின் மேற்பகுதி, வீடுகளின் மேற்பகுதி, பழங்களின் மேற்பகுதி, மரங்களின் மேற்பகுதி. ஆன்சர் பழங்களின் மேற்பகுதி. சி தான் கரெக்டு. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆறு. ஆறு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. நதி, எண், வழி, வாழி, பேரு, அருமை, அன்பு, ஓடு, ஆடு. ஆறு அப்படின்னா நதின்னு சொல்லலாம், எண்ணன்னு சொல்லலாம். ஸோ ஏ தான் கரெக்டு. கப்பல், செலுத்துபவரை இப்பெயர்களாலும் அழைப்பர். நாவாய் ஓட்டுநர், கடல் வழிகாட்டி, மீகாமன், நீகான், நங்கூரார், களஞ்செய்யார், பாய்மரர், பரிமுக அம்பி. ஆன்சர் பி தான் கரெக்டு. மீகாமன், நீகான் கப்பல் செலுத்துபவரை, அவருக்கான பேரை இப்படி சொல்கிறாங்க. மீகாமன், நீகான். அடுத்த கொஸ்டின். ஒளி என்பதன் பொருள் கண்டறிக. அழித்துவிடு, தொலைத்துவிடு, அறிவு, அழகு, வெளிச்சம், பதுங்கிக்கொள், ஓசை, புகழ். ஒளி அப்படின்னா அழித்துவிடு, தொலைத்துவிடு அப்படின்ற மீனிங். ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீனிங். வெய்யோன் என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்க. பகலவன், பரிதி, ஆதவன், ஞாயிறு, சந்திரன், திங்கள், பரிதி, ஞாயிறு, ஆதவன், நிலவு, பரிதி, ஞாயிறு, திங்கள், சூரியன், பகலவன், பரிதி. ஆன்சர் வெய்யோன் அப்படின்னா பகலவன், பரிதி, ஆதவன், ஞாயிறு. ஏதான் கரெக்ட். அடுத்து பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல் என பொருள்படும் ஒரு சொல்லை கண்டறிக. சொல்லுதல், காணுதல், செல்லுதல், எழுதுதல். ஆன்சர் சொல்லுதல். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். இதோட கண்டினியூஷன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.